சேனல் ஃபீ சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு சினி அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ண போறாராம். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ ரீசெண்டா ரஜினியை வச்சு கூலி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்து 70% வந்து முடிஞ்சிருச்சான். அதனால அடுத்த கட்ட ஷூட்டிங்கை வந்து தாய்லாந்துல தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா கார்த்தி வச்சு கைதி 2 படம் வந்து ஒரு டைரக்ட் பண்ண போறாராம். அதனால கமல், ரஜினி, விஜய்ன்னு சொல்லி எல்லாத்த வச்சும் படம் பண்ணிட்டீங்க. அடுத்ததா அஜித்தை வச்சு எப்பப்பா படம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சாரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசையா தான் இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து ட்ரைமே பண்ண போறேன். ரொம்ப சீக்கிரமா என்னோட ஆசை நிறைவேறும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆன்சர் கேட்குறப்போ அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித் அவர்களை வச்சு தான் படம் பண்றதுக்கு ஏதோ பிளானிங்ல இருக்காரோ அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க 2 பேர்த்தோட காம்போல ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வேற லெவல் ஹிட் கொடுக்கும் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பா ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல ஆர்யா நடிச்சு 2021 ஓடிடில ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் வந்து சார்பட்டா பரம்பரை. இந்த படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதனாலே வந்து சார்பட்டா பரம்பரை 2 எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஒரு அப்டேட்மே வந்து ஆர்யா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்தாரு. அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாசம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த நிலையில பா ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட புத்தக வெளியீட்டு விழால வந்து பா ரஞ்சித் வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த நேரத்துல வந்து சார்பட்டா பரம்பரை 2 படத்தை பத்தின ஒரு அப்டேட்மே கொடுத்திருக்காரு. என்னன்னா, சார்பட்டா பரம்பரை 2 படத்தோட கதையை ஃபுல்லாவே வந்து எழுதி முடிச்சிட்டாராம். ஸோ அதனால ஒரு படத்தோட கதையை எழுதி முடிக்கிறத விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அதை எழுதுறப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை தாண்டி என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் முகத்திலையுமே வந்து அந்த சந்தோஷத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த சார்பட்டா பரம்பரை 2 படத்துக்காக ஆர்யாவுமே வந்து ரொம்ப ஹெவியான பிராக்டிஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காராம். ஸோ அதனால இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, சார்பட்டா பரம்பரை மாதிரியே வந்து இந்த சார்பட்டா பரம்பரை 2 படம் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட பயோபிக்கை வந்து ஷங்கர் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். சரி என்னப்பா சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 50 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா ஜெயிலர் 2 படத்துலையுமே நடிக்க போறாரு. ஸோ இந்த 50 வருஷத்துல வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரை எல்லாத்துக்குமே வந்து ரஜினிகாந்த் வந்து பிடிக்கும். ஸோ அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் தலைவர், ஹீரோ அப்படின்னு என்ன வேணா அவரை சொல்லலாம். அவரை பத்தி சொல்லிட்டே கூட போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட பயோபிக் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து டைரக்டர் சங்கர் கிட்ட வந்து உங்களுக்கு யாரோட பயோபிக்கை வந்து டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்வியூல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாழ்க்கையை வந்து படமாக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஸோ இதை வச்சு ஒருவேளை அடுத்ததான் வந்து சங்கர் ரஜினியோட பயோபிக் வந்து படமா எடுப்பாரோ அப்படின்னு சொல்லியுமே ஒரு டவுட் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்தோட காம்போல வந்து சிவாஜி, எந்திரன் 2.0 இந்த படம் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அடுத்ததா ஒருவேளை ரஜினியோட பயோபிக்கை சங்கர் டைரக்ட் பண்ணார் அப்படின்னா வேற லெவல் ஹிட் கொடுக்குற ஒரு படமா தான் அந்த படம் இருக்கும். ஸோ சீக்கிரமாவே அதை பத்தின ஏதாச்சும் அப்டேட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து இது அப்டேட்னு சொல்ல முடியாது, ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா வந்து பாடகி சுஜித்ரா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல யாரெல்லாம் ட்ரெண்ட் ஆகுறாங்களோ அவங்கள பத்தி எல்லாம் கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து விஷால் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, அந்த மதகஜ ராஜா அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில விஷாலோட கை கால்லாம் நடுங்கி ரொம்பவே வீக்கா இருந்தாரு. அதனால அவருக்கு ஹெவி ஃபீவர் அப்படின்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இல்ல பாலாவோட அவனிவன் படத்தினால்தான் இவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லியுமே ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பாடகி சுஜித்ரா வந்து போட்ட வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷாலுக்கு வந்து கையெல்லாம் நடுங்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கார்த்திக் குமார் கூட வந்து நான் இருந்தப்போ ஒரு நாள் விஷால் வந்து குடிச்சிட்டு பாட்டிலோட எங்க வீட்டுக்கு அதை வந்து தட்டுனாரு. ஸோ அப்போ நான் திறந்து பார்க்குறப்போ கார்த்திக் குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாட்டிலை வந்து சுஜித்ரா கிட்ட வந்து கொடுத்தாராம். அதனால சுஜித்ரா வந்து விஷாலை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு, இந்த மாதிரி நீங்கள் கார்த்திக் குமார் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டு போங்க அப்படின்னு சொல்லி கதை வச்சுட்டாராம். அதனால இந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் வந்து என்னோட வீட்டுக்கு பாட்டிலோட வந்த விஷாலோட கை வந்து இப்போ ஸ்டேஜில் மைக் கூட பிடிக்க முடியாமல் நடுங்குது. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்காக இப்போ நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறதாவே வந்து கமெண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதையுமே வந்து சுஜித்ரா இந்த மாதிரி ஆளுக்காக நீங்க ப்ரே பண்றீங்க, விஷால் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லியுமே அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி சினி செய்திகள், அப்டேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபீ சினிமாவை மறக்காம பாருங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.